அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வழக்கறிஞர் படிப்புக்கு படித்த ஒருத்தர் ஆர்வம் முழுவதும் அரசியலில் இருக்குது. நான் வழக்கறிஞர் ஆவேனா, அட்வொகேட் ஆவேனா, இல்லை அரசியலுக்கு போவேனா, எது எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வந்தார். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகரம் திருவோணம் 3ஆம் பாவத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணமாக வந்திருக்கிறது விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணத்திலேயே ராஜ்ய கிரகமான சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்தி யோகத்தில் நல்ல ஒரு திறமையான அமைப்பில் தான் அந்த ஜாதகம் இருக்குது. புதாத்தி யோகத்தில் லக்கணத்திலேயே சூரியனும் புதனும் சேர்ந்து எந்த லக்கணமாக இருந்தாலுமே ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க, நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க. படித்து அந்த படிப்பு மூலம் வித்தைக்காரன் புதன் இல்லையா, நல்லா படித்து அந்த படிப்பு மூலம் இந்த சேவை செய்கிறது, வித்தையால் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஆளாக இருப்பாங்க. நல்ல ஆளுமை திறன், நல்ல நிர்வாகத்திறன்லாம் அந்த புதாத்தி யோகம் லக்கணத்திலேயே புதனும் சூரியனும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு அமைப்பை கொடுத்துரும். இதில் லக்கணத்திலே புதன் சூரியன் சேர்ந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 10ஆம் இடத்தோட பரிவர்த்தனை இருக்கிறாரு. 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்தை குறிக்கிறது. அதில் உங்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதியும் உங்களுக்கு சூரியனும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. லக்னாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலம் ஆகிறாரு. அவர் பரிவர்த்தனையில் ரெண்டு பேருமே ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க. இதில் 2ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கிறாரு. தனக்காரகன குரு 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சியாக இருக்கிறாரு. சந்திரன் 9ஆம் அதிபதியாகி அவர் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் அதிபதி புதனும் உங்களுக்கு இலக்கணத்தில் இருக்கிறாரு. இது உங்களுக்கு நல்ல கை நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோக ஜாதகம். இந்த ஜாதகமே பிறவில் அரசியல் குடும்பத்தில் பிறந்த வாரிசு தான் அந்த ஜாதகம். இது இவங்க மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு விஐபி குடும்பத்தில், அரசியல் குடும்பத்தில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. இது ஆன்லைன் அமைப்பில் நமக்கு நிறைய ஜாதகங்கள் பார்க்கறதுனால பலதரப்பட்ட ஜாதகங்கள் நமக்கு வருது. அதில் லக்கண அமைப்புக்கு பற்றி லக்கணத்தோட வேல்யூவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வாழ்க்கை தரங்கள் இருக்கிறத நம்ம நிறைய வேறுபடுத்தி பார்க்க முடியுது. அந்த காலத்துலலாம் ஒரு கிராமமாக ஒரு பகுதியில் இருந்தால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க. இதில் மற்ற ஜாதகத்தை நம்ம அதிகமாக வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அது வசதியாக குடும்பத்திலேயோ அரசியல் குடும்பத்தில் பிறந்தவங்களும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லோரும் நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தோட வேறுபடுத்தி நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கிரகமைப்பு இருந்தால் இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு போவாங்க, இதோட வாழ்க்கை இவ்வளவு இருக்குது, இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியுது. அந்த வகையில் இந்த ஜாதகத்துலையும் இல்லை ராஜ்ய கிரகங்கள் எல்லாம் வலுப்பட்டு லக்கண யோகர்கள்லாம் வலுப்பட்டு இருக்கிறதுனால இந்த ஜாதகம் இயல்பாகவே ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு யோக ஜாதகம். இதை நான் எடுத்தோடனே சொல்லிட்டேன். அது இல்லாமல் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து 10ஆம் இடத்துல 10ஆம் பார்வை சனியும் பார்க்குறாங்க. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குருவும் சனியும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையே சேர்ந்து இருந்தாலோ தொடர்பு கொண்டாலோ அவங்க வழக்கறிஞர் சட்டத்துறைக்கு போகிறதுன அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலேயே குரு ஆட்சியாகி அது சனி 10ஆம் பார்வையை பார்க்குறாரு. இந்த ஜாதகத்தில் அதனால் ஒரு சட்டத்துறையில் அவங்க படிச்சிருக்காங்க. இது ஒரு இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் அந்த அமைப்பை அவங்க படிச்சிருக்காங்க. ஆனால் லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரியனோட பரிவர்த்தனை ஆகிட்டாரு. சூரியன் ரொம்ப விளிம்பில் இருக்கிறாரு. 1 டிகிரி அளவு தான் விருச்சிகத்துக்கு வந்திருக்கிறாரு. எந்த கிரகமும் விளிம்பில் இருந்ததுன்னா அதோட எக்ஸ்ட்ரீமாக அதோட பலனுங்கிறது கடுமையாக செய்யும் உங்களுக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் சூரியன் தான் விளிம்பில் இருக்கிறாரு. இவரோட பலனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இவர் பேருக்கு தான் உங்களுக்கு வழக்கறிஞர் படிப்பு படித்தார் அவஞ்சி. ஆனால் அந்த ஜாதகர் முழு நேரம் அரசியல் தான் அவர் விரும்புவார். அரசியலுக்கு தான் நீங்கள் போவீங்க சார், நான் சொல்லிட்டேன் பலனே. ஆமாம் சார், எனக்கு ஒரு வீட்டில் கம்பல் பண்ணாங்கன்னு தான் நான் அந்த சட்டத்துறைக்கு போனேன். ஆனால் எனக்கு அரசியலில் தான் முழுசாக ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா இதில் சூரியனை பரிவர்த்தனாதனாலையும் விளிம்பில் சூரியன் இருக்கிறார். 1 டிகிரியில் இருக்கிறார். 1 டிகிரிலையோ இல்லை 29 டிகிரியில் சூரியன் இருந்தால் அந்த கிரகம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பவராக வேலை செய்யும். அது உங்களை பரிவர்த்தனை வேலை இருக்கிறதுனால 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாரு. செவ்வாய் அதிகார கிரகம், சூரியன் ஆளுமை கிரகம். அதனால இவங்க அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் தான் இவங்க அதிகாரத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க மற்றவங்களுக்கு அடிப்பணிய மாட்டாங்க. அரசியலில் போய் இவங்க தன்னை முன்னிறுத்தி தலைவராக வரத்துக்கு அமைப்பு தான் அந்த ஜாதகத்தில் ரொம்ப வலுவாக இருக்குது. அது நோக்கி தான் அவங்களோட பயணமும் இருக்குது. இது ஒரு பேரளவுக்கு தான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வேறு என்னென்ன தொழிலாம் சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல குரு ஆட்சியாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல குரு இருந்தால் ஃபைனான்சியல் செக்டர், பணம் கொடுத்து வாங்குறது, நிதி நிறுவனங்களில் வேலை பார்க்கறது, இது சம்மந்தமான தொழில்கள் உங்களுக்கு ஒத்து வரும் சார் அப்படின்னு சொன்னேன். செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறது பூமி, ரியல் எஸ்டேட், கட்டண வாடகை வருமானம் மூலமும் உங்களுக்கு வருமானம் வரும் சார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகத்தில் நாங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்குற தொழில் நிறைய போயிட்டுருக்கு சார். நாங்கள் நிறைய வெளில கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சொந்தமாக கட்டடங்கிறது நம்ம டவுனில் எல்லாம் நிறைய கட்டணம் வாடகை வருமானமாக நிறைய வந்துகிட்டு இருக்குது சார். ஆல்ரெடி நாங்கள் ரெண்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னு தான் அந்த ஜாதகர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது 5ஆம் இடத்துல சனியும் கேது சேர்ந்துருக்கிறது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா புத்திரத்தில் தடை கொடுக்கறது, தாமதம் புத்திரரை கொடுக்கறது, ஆண் வாரிசில் தடை, இதுமாரி அமைப்பு கொடுக்க உங்களுக்கு. இந்த ஜாதகர் அடுக்கு எனக்கு எப்போ சார் குழந்தை பிறப்புன்னு தான் அடுத்த கொஸ்டின் கேட்டாங்க. இதில் 5ஆம் இடத்துல சனியும் கேது சேர்ந்துருக்காங்க. குரு ஆட்சி பெற்றாலும் அதையும் சனி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தாமத புத்திரர் தான் கொடுப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு ராகு தசை இந்த வருஷத்தில் ஜூலையோட முடியுது. 2026 உங்களுக்கு குருமக தசை ஆரம்பிச்சிருது.
இருக்குது உங்களுக்கு. இந்த குரு மகாதசை ஆரம்பிக்கும் போது உங்கள் கையில் ஒரு பெண் குழந்தை இருக்கும் சார் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக தான் இருக்கும். அது வந்து 2ல் குரு ஆட்சியானாலும் அதை சனி பார்த்துட்றாரு. 5ஆம் இடத்துலையும் சனி இருக்கிறதுனால முதல் குழந்தை பெண் குழந்தைக்கு அமைப்பு தான் இருக்குது. அது உங்களுக்கு 2026 கண்டிப்பாக வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை உங்கள் கையில் இருக்கணுங்கிற விதி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அந்த ஜாதகர் கேட்டார், எனக்கு வந்து என்னோடய ஜாதகத்தில் என்ன சார் மைனஸ் அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த குடிப்பினை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி 10ஆம் இடம் 9ஆம் இடம் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இதில் 7ஆம் இடத்து அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீசமாய் ராகுவோடு சேர்ந்து சனி பார்வை வாங்கிட்டார். உங்களுக்கு எல்லாம் இருந்தும் உங்கள் மனைவி அமைஞ்சதில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை சார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையலை. அதில் கொஞ்சம் உங்களுக்கு மன கஷ்டங்கிறது கண்டிப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. மற்றபடி அதை பற்றி நானும் ரொம்ப பேசலை, அவங்களும் அதை பற்றி பேசலை. ஏன்னா அதில் என்ன நிலவரங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இதை பற்றி அவங்களும் அந்த பெரிய குடும்பம் இல்லையா, அதை பற்றி அவங்களும் விலாவரியாக சொல்லலை, நானும் அதை பற்றி கேட்கல. இதில் அவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் தான் அவங்களுக்கு ஒரு சின்ன இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு ஒரு குறை மட்டுமே இருக்க வச்சு, மற்றபடி இந்த ஜாதகம் வருங்காலத்தில் அரசியலில் தான் குடும்பம் ஏற்கனவே அரச குடும்பமாக இருக்குது. இவங்களும் அந்த அரசியலில் போய் தன்னை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய அமைப்பு தான் அந்த ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க வச்சு, இவங்க வழக்கறிஞர் போகிற அமைப்புங்கிறது இல்லை கிடையாது. மற்றபடி ஃபைனான்ஷியல் தொழில், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழில்களை பண்ணுறதுக்கு அமைப்பு தான் இருக்க வச்சு, இவங்க முழு நேரம் அரசியலில் தான் இவங்க ஈடுபடுவாங்க. இவங்க எண்ணமும் செயலுமே அதாக தான் இருக்குது. உங்களுக்கு குடும்பத்தின் கட்டாயத்தின் பேரில் தான் இவங்க வந்து அந்த சட்டத்துறைக்கே போனாங்க. அதில் படித்து முடித்து வெளில வந்தோடனே இவங்க அரசியல் தான் முழு நேர அமைப்பாக வந்து எடுக்க போகிறாங்க. அதை தான் நானும் சொன்னேன். மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.